ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்கீஸ் கிச்சன். மிக்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மஷ்ரூம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய், முந்திரி, சோம்பு. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேக வச்சு எடுத்துருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு நல்லா அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். மறக்காமல் மிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.